வணக்கம். தமிழ் பிளஸ் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்ற முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி நாளை அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம். கடந்த கால போர்க்குற்றங்கள் குறித்து விசாரணைகளை விரைவுபடுத்த அரசாங்கம் திட்டம். பண அட்டைகள் மூலம் பணம் செலுத்துவது குறித்து புதிய யோசனை முன்வைப்பு. ஆப்கானிஸ்தானில் பெண்கள் எழுதிய புத்தகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளை இரவு அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்கின்றார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்ளவுள்ளார். எதிர்வரும் புதன்கிழமை இலங்கை நேரப்படி பிற்பகல் 3:15 ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் உரையாற்றவுள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் மற்றும் பல உலக தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளார். அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களுடனான சந்திப்பிலும் ஜனாதிபதி பங்கேற்கவுள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித்த ஹேரத் இணைந்து கொள்கின்றார். கடந்த வாரத்தில் அரிசி விற்பனை தொடர்பான 70 சுற்றி வளைப்புகளை நடத்தியுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அவற்றில் 55 சுற்றி வளைப்புகள் அரிசி விற்பனை தொடர்பிலும் ஏனைய 15 சுற்றி வளைப்புகள் களஞ்சியப்படுத்தல் சுற்றி வளைப்புகளும் அடங்கும் என அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. அரிசியை பதுக்கி வைத்தல், விலைகளை உரிய முறையில் காட்சிப்படுத்தாமை மற்றும் நிபந்தனைகளுடன் அரிசியை விற்பனை செய்தல் போன்ற குற்றங்கள் அந்த சுற்றி வளைப்புகளில் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒரு தனிப்பட்ட வர்த்தகர் அதிக விலைக்கு அரிசியை விற்றதாக கண்டறியப்பட்டால் அவருக்கு 1 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது 5 மாதங்கள் சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதேவேளை ஒரு தனியார் நிறுவனம் மீது குற்றம் சுமத்தப்பட்டு நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் 5 லட்சம் முதல் 50 லட்சம் வரை அபராதம் விதிக்கலாம் என்றும், அரிசி பதுக்கல் தொடர்பான குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டால் அபராதம் அல்லது சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கலாம் என்றும் அந்த சபை தெரிவித்துள்ளது. இரண்டாவது தடவையாகவும் அதே குற்றத்தை புரிந்தால் அபராதம் இரட்டிப்பாகும் என்பதுடன் சிறை தண்டனை 1 வருடமாக அதிகரிக்கப்படும் எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் கடந்த கால போரியல் குற்றங்கள் குறித்த விசாரணைகளை விரைவுபடுத்துவதற்காக தடயவியல் நிபுணர்கள் உட்பட ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் மூலம் தொழில்நுட்ப உதவியை பெற இலங்கை அரசாங்கம் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் அகழ்படும் மனித புதைகுழிகளில் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண உதவுவதும் இத்தகைய ஒத்துழைப்பில் அடங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜித்த ஹேரத் கூறியுள்ளார். மனித புதைகுழிகளை அகழும் செயற்பாட்டுடன் தொடர்புடைய நீதித்துறை அதிகாரிகளின் உத்தரவுகளை பொறுத்து இந்த உதவியை பெறும் செயற்பாடு அமையும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீதான புதிய தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்புக்கு திகதி இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை. ஆனால் வரைவு தீர்மானத்தில் திருத்தங்கள் செப்டம்பர் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். வரைவு தீர்மானத்தில் பெரிய திருத்தங்கள் எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை. எனினும் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணையகத்தின் கண்காணிப்பில் இருக்கும் என்றும் அமைச்சர் ஹேரத் கூறியுள்ளார். அதே நேரம் இலங்கையின் பொறுப்புக்கூறல் காலமும் 2 வருடங்களால் நீடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னதாக இலங்கை மீதான மனித உரிமைகள் ஆணையத்தின் அதிகாரத்தை நீடிக்கும் வரைவு தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகத்திடம் அதன் முக்கிய ஆதரவாளர்களான இங்கிலாந்து, கனடா, மலாவி, மொண்டினீக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகிய நாடுகள் கடந்த வாரம் ஒப்படைத்தன. இலங்கையில் பல புதைக்குழி தளங்கள் அடையாளம் காணப்படுவது, போதுமான வளங்களுடன் தொடர்ச்சியான பணிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியம், காணாமல் போனவர்கள் தொடர்பான அலுவலகத்தின் சுயாதீனமான மற்றும் பயனுள்ள செயல்பாட்டின் முக்கியத்துவம் என்பவற்றை இந்த தீர்மானம் வலியுறுத்துகின்றது. இதற்கிடையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இந்த ஆண்டுக்குள் ரத்து செய்யப்படும். அதற்கு பதிலாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் இந்த ஆண்டுக்குள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று அமைச்சர் விஜித்த ஹேரத் தெரிவித்துள்ளார். வரவட்டை மற்றும் கடன் அட்டை மூலம் பணம் செலுத்தும் போது அறவிடப்படும் மேலதிக கட்டணங்களை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து நிதியமைச்சர், இலங்கை மத்திய வங்கி மற்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஆகியவற்றுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாக அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. அட்டை மூலம் பணம் செலுத்தும் போது நுகர்வோரால் ஏற்படும் இழப்புகளை அரசாங்கம் ஈடு செய்யும் வழிகள் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
எதிர்காலத்தில் அனைத்து பரிவர்த்தனைகளையும் படிப்படியாக கைபேசி வழியாக QR குறியீடு அடிப்படையிலான கட்டணங்களுக்கு மாற்றுவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அந்த பிரதேசங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மத்திய, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹாம்பந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். புவிசார் அரசியல் ரீதியாக சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒரு மூலோபாய பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. அதில் இரு நாடுகளின் மீதான தாக்குதலை மற்றொன்று மீதான தாக்குதலாக கருதுவதாக அவர்கள் உறுதியளித்துள்ளனர். சவுதி நாட்டின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் ஆகியோரால் ரியாத்தில் கையெழுத்திடப்பட்ட இந்த ஒப்பந்தம் பிராந்திய பாதுகாப்பு கட்டமைப்பின் ஒரு முக்கிய மறுசீரமைப்பாக கருதப்படுகின்றது. பாகிஸ்தான் ராணுவ தலைவர் ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் ஆதரவுடன் நடத்தப்பட்ட இந்த ஒப்பந்தம் டோஹாவில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் மூத்த ஹமாஸ் தளபதிகள் கொல்லப்பட்ட சில நாட்களுக்கு பின்னர் வந்துள்ளது. இது அரபு தலைநகரங்களில் சீற்றத்தை தூண்டியுள்ளது. இந்த ஒப்பந்தம் எந்தவொரு குறிப்பிட்ட நாட்டுக்கு எதிராக இயக்கப்படவில்லை என ரியாத் அதிகாரிகள் உறுதியளித்தாலும் அதே நேரம் வளைகுடாவில் அமெரிக்க பாதுகாப்பு உத்தரவாதங்கள் மீது வளர்த்து வரும் அவநம்பிக்கையை அடிக்கோட்டிட்டு காட்டுகின்றது. பாகிஸ்தானுடன் சவுதி அரேபிய ராஜ்யம் நீண்ட காலமாக நெருக்கமான பொருளாதார, மத மற்றும் பாதுகாப்பு உறவுகளை கொண்டுள்ளது. 1947 ஆகஸ்ட் மாதம் பாகிஸ்தானின் சுதந்திரத்துக்கு பின்னர் அதை அங்கீகரித்த முதல் நாடுகளில் சவுதி அரேபியாவும் ஒன்றாகும். 1951 ஆண்டில் இரு நாடுகளும் ஒரு நட்பு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டன. இது பல தசாப்த கால மூலோபாய அரசியல், ராணுவ மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கு அடித்தளம் அமைத்தது. பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் ஆயுதப்படைகள் பலமுறை ராஜ்யத்துக்கு அனுப்பப்பட்ட வளைகுடாவிலும் பாகிஸ்தானிலும் சவுதி வீரர்களுக்கு பயிற்சி அளித்துள்ளன. 1967 முதல் பாகிஸ்தான் 8000க்கும் மேற்பட்ட சவுதி வீரர்களுக்கு பயிற்சி அளித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெண்கள் எழுதிய புத்தகங்களுக்கு தடை விதித்து தாலிபான் அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் கடந்த 2021 ஆண்டு ஆட்சியை கைப்பற்றிய தாலிபான்கள் அங்கு பெண்களுக்கு எதிராக பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றனர். குறிப்பாக பெண்கள் கல்வி கற்பதற்கும் தடை விதித்துள்ளனர். இந்நிலையில் அங்கு பெண் உரிமை, பாலினம் உள்ளிட்டவை தொடர்பில் பெண்கள் எழுதிய புத்தகங்கள் பல்கலைக்கழக பாடங்களில் இடம்பெற்றிருந்த நிலையில் அவை நீக்கப்பட்டுள்ளன. அங்குள்ள புதிய கல்வி சட்டத்தின்படி தாலிபான்கள் கொள்கைகள் மற்றும் ஷரியா சட்டத்துக்கு எதிராக இருப்பதால் பெண்கள் எழுதிய 140 புத்தகங்கள், ஈரானிய எழுத்தாளர்களின் 310 புத்தகங்கள் என 680 புத்தகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஷரியா சட்டத்துடன் முரண்படுவதாக கூறி ஆப்கானிஸ்தான் பல்கலை பாடங்களில் பெண்கள் எழுதிய புத்தகங்களுக்கு தாலிபான் அரசு தடை விதித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் சுமார் 6 மாகாணங்களில் ஃபைபர் ஆப்டிக் இணைய சேவைக்கு தாலிபான் அரசு அண்மையில் தடை விதித்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. மேலும் பல செய்திகளுக்கு தமிழ் பிளஸ் யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.